வெல்வோம், நம்மை தற்காப்போம், அனைவரையும் பாதுகாப்போம். ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக, உங்களுடன். வணக்கம், நான் கண்மணி பத்துமலை. இன்றைய தலைப்புச் செய்திகள். மலேசிய தினம் மக்களின் ஒற்றுமை உணர்வை பிரதிபலிக்கின்றது. பேரிடர் உதவி நிதி 1000 ரிங்கிட்டாக அதிகரிப்பு. அனைவருக்கும் மலேசிய தின வாழ்த்துகள். இன்று கொண்டாட்டத்தில் திளைத்திருக்கும் மலையக மக்களுக்கு அத்தினம் குறித்த சிறப்பு அங்கத்துடன் நம் தமிழ் செய்திகள் தொடங்குகிறது. மலாயாவுடன் சபா சரவா மாநிலங்கள் இணைந்த நாளை நாம் மலேசிய தினமாக கொண்டாடுகிறோம். 58வது மலேசிய தினம் மலேசியா பிரிஹாத்தின் என்ற கருப்பொருளை கொண்டிருக்கிறது. மலாயா வண்ணமிகு மலேசியாவாக உருவானதே ஒரு கொண்டாட்டம்தான். அது குறித்த தகவலுடன் செய்தியாளர் கனகதுர்கா ஆறுமுகம். தீபகற்ப மலேசியாவில் மூவின மக்கள் ஒற்றுமையுடன் வாழ்வது போலவே சபா சரவா மாநிலங்களில் பல இன பிரிவினர்கள் வாழ்ந்து வருகின்றனர். அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் நவீனமடைந்து விட்டாலும் தங்களின் கலை கலாச்சாரத்தை மறவாமல் பல தலைமுறையாக பின்பற்றி வருகின்றனர். அங்குள்ள மக்களின் வாழ்க்கை சூழல் தீபகற்ப மலேசிய மக்களை இன்னமும் பிரமிக்க வைக்கும் வகையில் அமைந்துள்ளது. இங்க இருக்கிற மக்கள் இயற்கை மேல் கொண்டு இருக்கிற அன்பும் மரியாதையும், இன்னொன்று சக மனிதர்கள் மேல் அவங்க காட்டுற புரிதலும் புரிந்துணர்வும். இயற்கை மேல் கொண்ட அன்பும் மரியாதையும் எதுக்காக சொன்னேன்னா, குறிப்பாக ஆறு பகுதிகளில் வாழ்கிற மக்கள் காலை எழுந்ததுலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் அந்த ஆற்றை நம்பி தான் இருப்பாங்க. சபா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பகுதி மக்களுக்கும் வெவ்வேறான கலாச்சாரங்கள், வெவ்வேறான வாழ்க்கை முறைகள் இருக்கும். ஆனால் அந்த வாழ்க்கை முறையும் கலாச்சாரத்தையும் ரொம்ப அற்புதமாக மற்றவங்களுக்கு வெளிக்காட்டுவாங்க. அதுவும் மற்றவங்களோட கலையும் கலாச்சாரத்தையும் கற்றுக்கிறதுல இன்னமும் அதிக ஆர்வமும் காட்டுவாங்க. 29 வருஷமாக சபாயில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். சபா என்ற ஊர் ஒரு பசுமையான ஊர். எங்கே பார்த்தாலும் பசுமை, எப்போதுமே புன்னகையாக இருப்பார்கள். யார் எந்த ஊர் என்ற ஒரு வித்தியாசம் இந்த ஊரில் இல்லை. ஏனென்றால் எல்லாரும் சமம். எப்பொழுதுமே ஒரு நல்ல வார்த்தைகளை பேசுவார்கள். நல்ல ஒரு எண்ணத்தோடு நம்மளை பார்ப்பார்கள். உதவி என்றால் எந்த நேரத்தில் நம்மளுக்கு கிடைக்கும். குடும்பத்தை பிரிந்து பல ஆண்டுகள் அங்கு வசித்தாலும் சகோதரத்துவத்தை புலப்படுத்தும் வகையில் அவர்களின் அன்பு மேலோங்கியுள்ளது. அங்கு இந்தியர்கள் சிறுபான்மையினராக இருந்தாலும் அவர்கள் நமது பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் கடைபிடித்து வாழ்கின்றனர். கொச்சி சரவாக்கிலேருந்து பிறந்தேன். ஊர் அமைதியான இடம், எல்லாம் ஒத்துமையாக இருப்போம், எல்லாம் ஒன்றா பழகுவோம். நாங்கள் எங்கே போனால் எல்லாருமே ஒத்துமையாக போவோம். அவங்க எங்கள் வீட்டுக்கு வரோம், நாங்கள் அவங்க வீட்டுக்கு போவோம். எதா விசேஷமாக இருந்தாலும் எல்லாம் வந்துடும். தாய் பிள்ளை மாதிரி பழகுவோம். தீபாவளியாக இருந்தால் ஒரு வாரம் ஓடும் எங்கள் வீட்டில். எல்லா சாப்பாடும் சமைப்போம். என்னென்ன கறி, என்ன கறி, தமிழுங்க கறி எல்லாமே சாப்பிடுவாங்க. இயற்கையோடு இயந்து மன நிம்மதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழும் பழக்கத்தை அவர்கள் கொண்டுள்ளனர். வேற்றுமையில் ஒற்றுமையே மலேசியாவின் தனித்துவம். இயற்கை அன்னை வளங்களை அள்ளி தந்திருக்கும் பூமி நம் தாய்நாடு. கொண்டாட்டங்களுக்கு குறைச்சல் இல்லாத இந்த மண்ணில் ஒற்றுமையை ஓங்க செய்வோம். ஆர்டிஎம் தமிழ் செய்திகளுக்காக கனகதுர்கா ஆறுமுகம். ஒற்றுமை உணர்வை மேம்படுத்தி தீர்மானங்களை வலுப்படுத்தி வெற்றியும் நன்மதிப்பும் பெற்ற ஒரு சிறந்த குடும்பமாக மலேசியர்கள் தங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும். மலேசிய தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு பிரதமர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் நாட்டு மக்களுக்கு அந்த வேண்டுகோளை விடுத்தார்.
தென் சீன கடல் நம்மை பிரித்தாலும் சபா சரவா உடனான இணைப்பின் மூலம் வெற்றியும் இறையாண்மையும் கொண்ட ஒரு தேசம் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் அமைதியும் நல்லிணக்கத்துடனும் வாழும் மலேசிய குடும்பம் ஒன்றும் உருவாகியுள்ளது. டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி தமது அதிகாரப்பூர்வ ஃபேஸ்புக் அகப்பக்கத்தில் இவ்வாறு பதிவிட்டுள்ளார். 1963 செப்டம்பர் 16 உருவாக்கம் பெற்ற மலேசியா அமைதி, சுதந்திரம், இறையாண்மை கொண்ட ஒரு தேசமாக தொடர்ந்து நிலைத்திருக்கிறது. தேசிய ஒருமைப்பாட்டுக்கு அரணாக விளங்கும் பேரரசரின் அரவணைப்புக்கு கீழ் இவை அனைத்தும் சாத்தியப்பட்டுள்ளது. 64 ஆண்டுகளுக்கு முன் மலாயா சுதந்திரம் அடைந்ததன் பலனாக மலேசிய திருநாடு என நாம் அனைவரும் பெருமையுடன் கூறிக்கொள்ளும் அளவுக்கு ஒரு தேசம் உருவாகியுள்ளது என்றார் அவர். மலேசிய தினத்தை முன்னிட்டு பெர்த்துபுகான் கெபாஜிகான் சொலிடாரிட்டி பெர்paduan மலேசியா சமூக நலசார் அமைப்பொன்று ஸ்லாங்கூர் ஷா அலாமை சேர்ந்த 70 டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு உதவி பொருட்களை வழங்கியது. கோவிட்-19 பெருந்தொற்றின் தாக்கத்தால் அவர்கள் தினசரி வருமானத்தை இழந்திருப்பதாகவும் அரசாங்கம் அவர்களின் நலனை கருத்தில் கொண்டு மேலும் உதவிகளை வழங்க வேண்டும் எனவும் அவ்வமைப்பின் செயலாளர் இணை பேராசிரியர் முனைவர் சரஸ்வதி சின்னசாமி கேட்டுக்கொண்டார். இவர்கள் இந்த கோவிட் பேண்டமிக்னால கிட்டத்தட்ட ஒரு 90% அவங்களோட வருமானத்தை இழந்து இருக்கிறார்கள். அதில் மட்டும் இல்லாமல் 65க்கு மேற்பட்ட வயதுக்கு மேற்பட்டுள்ளவர்கள் நிறைய பேர் டாக்ஸி ஓட்டுநராகவும் இருக்கிறார்கள். அதில் ஓக்கியூவும் இருக்கிறார்கள். ஸோ இன்றைக்கு நம்ம வழங்கின பொருட்கள் இவர்களுக்கு இந்த கோவிட் காலகட்டத்தில் அவங்களோட சுமையை குறைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். பெருந்தொற்று காலகட்டத்தில் பாதிக்கப்பட்ட B40 குடும்பத்தினர், பேறு குறைந்தவர்கள், தனித்து வாழும் தாய்மார்கள், பள்ளி வாகன ஓட்டுநர்கள் என 2500 பேருக்கு இதுவரையில் இவ்வமைப்பு உதவிக்கரம் நீட்டியுள்ளது. அதே சமயம் மலேசியா பிரிஹாத்தின் குளுவார்க மலேசியா ஆகிய கோட்பாடுகளுக்கு ஏற்ப அனைத்து இனத்தவருக்கும் இந்த உதவிகள் வழங்கப்படுவதாக முனைவர் சரஸ்வதி குறிப்பிட்டார். மலேசிய ஆயுதப்படையின் 88வது நிறைவாண்டை முன்னிட்டு பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாதுடீன் அல் முஸ்தபா பில்லாஷா வாழ்த்து தெரிவித்துக் கொண்டார். நாட்டின் இறையாண்மையையும் பாதுகாப்பையும் காப்பதில் ஆயுதப்படை வீரர்களின் அர்ப்பணிப்பையும் சேவையையும் அவர் பாராட்டினார். இவ்வாண்டு தொடங்கி கோவிட்-19 பெருந்தொற்றுடனான போராட்டத்தில் அரசாங்கத்துக்கு உதவ முன்கள பணியாளர்களாக தங்கள் நேரத்தையும் பொருட்படுத்தாது அயராது பாடுபட்டு வரும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் மாமன்னர் நன்றி நல்கினார். அனைத்துலக அரங்கில் மலேசிய ஆயுதப்படை தொடர்ந்து போற்றப்படவும் மதிக்கப்படவும் வேண்டும் என தாம் பிரார்த்தித்துக் கொள்வதாக அவர் கூறினார். இஸ்தானா நகாரா வெளியிட்ட வாழ்த்து அறிக்கையில் பேரரசர் அதனை குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் இன்றைய நாள் அனுசரிக்கப்படும் மலேசிய ஆயுதப்படை தினம் இம்முறை நெகிரி சிம்பிலான் பாட்டிக்சன் சிகந்திங் முகாமில் வரும் 22 நேரடியாக கொண்டாடப்பட உள்ளது. இவ்வேளையில் அனைத்துலக மற்றும் வட்டார ரீதியில் அதிகரித்து வரும் மறுட்டல்களை எதிர்கொள்ள மலேசிய ஆயுதப்படை உறுப்பினர்கள் எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். குறிப்பாக 4M எனப்படும் மனிதன், இயந்திரம், அணுகுமுறை, உறுப்பினர்களிடையே உள்ள ஒற்றுமை ஆகிய 4 போர் உத்திகளில் அவர்கள் ஆளுமை செலுத்துவது அவசியம் என படை தளபதி ஜெனரல் தான்ஸ்ரீ அஃபெண்டி புவாங் தெரிவித்தார். அணி உறுப்பினர்களிடையே உள்ள விழிப்புணர்வு, போட்டியாற்றல் மற்றும் ஒற்றுமையை வலுப்படுத்த அந்த 4 முதன்மை உத்திகளும் முக்கியம் என அவர் கூறினார். சபா மாநிலத்தில் பேரிடர்களால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை நிர்வகிக்க 1,82,40,000 ரிங்கிட்டுக்கும் கூடுதலான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மாநில மக்களின் சமூக நலனை காக்கும் பொருட்டு கூட்டரசு அரசாங்கம் நட்மா தேசிய பேரிடர் நிர்வகிப்பு நிறுவனத்தின் வழி அந்நிதியை வழங்கியிருப்பதாக பிரதமர் அறிவித்தார். போதுமான உணவு கூடைகள் வாங்குவதற்கும் முகாம்களை அமைப்பதற்கும் மாநில மாவட்ட பேரிடர் நிர்வகிப்பு செயற்குழுவின் இயக்கம், மாநில கோவிட்-19 இயக்க நிர்வகிப்பு ஆகியவற்றை மேற்கொள்வதற்கும் அந்த நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் விளக்கினார். நேற்று பினாம்பாங்கில் ஏற்பட்ட நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களின் சுமையை குறைக்கவும் பேரிடர் நிர்வாகத்தை மேற்கொள்ளவும் அந்த நிதியின் ஒரு பகுதி பயன்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். நிலச்சரிவில் உயிர் இழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்
உறுப்பினர்களுக்கு டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி இவ்வேளையில் இரங்கல் தெரிவித்துக் கொண்டார். குடும்ப தலைவருக்கான மனிதநேய உதவி நிதியை தலா 500 ரிங்கிட்டிலிருந்து 1000 ரிங்கிட் வரையில் உயர்த்த அரசு ஒப்புதல் அளித்திருப்பதாக பிரதமர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக வடகிழக்கு பருவமழை சீற்றத்தில் அல்லது மத்திய பேரிடர் நிர்வாக செயற்குழு அறிவித்திருக்கும் மற்ற பேரழிவுகளில் பாதிக்கப்படும் குடும்ப தலைவருக்கு வழங்கப்படும் அந்த தொகை அதிகரிக்கப்படுகிறது. இம்மாதம் 13ஆம் தேதி கூடிய மத்திய பேரிடர் நிர்வாக செயற்குழு கூட்டத்தில் முடிவு எட்டப்பட்டதாக டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். அக்கூட்டத்திற்கு பிரதமர் தலைமையேற்றார். கோவிட்-19 தடுப்பூசிக்கு 30,000 அரசு ஊழியர்கள் இன்னமும் பதிந்து கொள்ளவில்லை. தடுப்பூசியை போட்டுக்கொள்ள அரசாங்கம் விடுத்திருக்கும் அறைகூவலுக்கு அவர்கள் செவிசாய்க்க வேண்டும் என இவ்வேளையில் கியூபெக்ஸ் வலியுறுத்துகின்றது. அரசாங்க கொள்கைகளை அமலாக்கும் தரப்பினராக செயல்படும் அரசாங்க ஊழியர்கள் தடுப்பூசி பெற்றுக்கொள்ளும் முதல் நபராக விளங்க வேண்டும் என கியூபெக்ஸ் தலைவர் அட்னான் மாட் தெரிவித்தார். அதே சமயம் தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதில் அவர்கள் மக்களுக்கு முன்னுதாரணமாக விளங்க வேண்டும் என அவர் விருப்பம் தெரிவித்தார். இவ்வேளையில் தடுப்பூசி போட்டுக்கொள்ள மறுக்கும் பொது சேவை ஊழியர்கள் அது குறித்து விளக்கமளிக்க வேண்டும் என்றார் அவர். அரசு ஊழியர்கள் மத்தியில் அந்த ஆரோக்கியமற்ற போக்கு இந்நிலை தொடர்ந்தால் நோய் எதிர்ப்பாற்றல் மிக்க சமூகத்தை உருவாக்குவதில் தொய்வை ஏற்படுத்திவிடும். அடுத்த மாத இறுதிக்குள் தகுதியுடைய அனைத்து பூர்வக்குடியினருக்கும் கோவிட்-19 தடுப்பூசி வழங்கும் முயற்சிகளை புறநகர் மேம்பாட்டு அமைச்சு தீவிரப்படுத்தும். தகுதியுடைய 1,44,180 பூர்வக்குடிகளில் 50,734 பேர் இரு மருந்தளவு தடுப்பூசியை நிறைவு செய்திருப்பதாக புறநகர் மேம்பாட்டு அமைச்சர் டத்துஸ்ரீ மஜ்ஜிர் காலிட் தெரிவித்தார். அச்சமூகத்தினரில் 77,970 பேர் முதல் மருந்தளவை பெற்றிருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார். 5,790 பூர்வக்குடியினருக்கு ஒரு முறை மட்டுமே செலுத்தக்கூடிய கேன்சினோ வகை தடுப்பூசி போடப்பட்டது. எஞ்சியோருக்கு விரைவில் தடுப்பூசி செலுத்தப்படும் என பஹாங் குவால கிராவ் பண்டராஸ் தேசிய தொடக்கப்பள்ளியை பார்வையிட்ட அவர் செய்தியாளர்களிடம் சொன்னார். மற்றொரு நிலவரத்தில் பண்டராஸ் தேசிய ஆரம்ப பள்ளி தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்கும் மையமாக உருமாற்றப்பட்டிருப்பதாகவும் அங்கு தொற்று கண்ட பூர்வக்குடியினருக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். இவ்வேளையில் நாட்டில் உள்ள பெரியவர்களில் 76.2 விழுக்காட்டினர், அதாவது 1,78,33,355 பேர் இரு மருந்தளவு தடுப்பூசிகளை நிறைவு செய்துள்ளனர். சுமார் 92.5 விழுக்காட்டு பெரியவர்கள் முதல் மருந்தளவு தடுப்பூசியை பெற்றுள்ளதாக கோவிட்-19 தடுப்பூசி கையிருப்பு உத்தரவாத சிறப்பு செயற்குழு தெரிவித்துள்ளது. அவற்றில் ஒரு முறை மட்டுமே செலுத்தக்கூடிய கேன்சினோ வகை தடுப்பூசியை பெற்றவர்களும் அடங்குவர். இதனிடையே நேற்று 2,48,410 மருந்தளவுகள் செலுத்தப்பட்டன. தேசிய கோவிட்-19 நோய் எதிர்ப்பு திட்டத்தின் கீழ் இதுவரையில் 3,92,34,306 மருந்தளவுகள் செலுத்தப்பட்டுள்ளன. நாட்டில் கோவிட்-19 தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 20,000க்கும் குறைவாக பதிவானது. இன்று 18,815 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. அதேவேளை இன்று 16,939 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்ததாக சுகாதார தலைமை இயக்குநர் தன்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். சரவாக்கில் மிக அதிகமாக 3,660 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதனை அடுத்து ஸ்லாங்கூரில் 2,718 பேருக்கும் ஜொஹூரில் 206 பேருக்கும் தொற்று பீடித்துள்ளது.
தேசிய தடுப்பூசி மேம்பாட்டு திட்டத்தின் வழி மலேசியா மருத்துவ சோதனை அடிப்படையில் இவ்வாண்டு இறுதியில் கலரா தடுப்பூசியை தயாரிக்கும் பணியை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. USM மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகம் மற்றும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் ஒத்துழைப்பில் அத்திட்டம் மேம்படுத்தப்படும் என அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் அட்ஹாம் பாபா தெரிவித்தார். ஒரு தடுப்பூசியை மேம்படுத்தக்கூடிய கட்டமைப்பும் வசதிகளும் நாட்டில் உள்ளன. கோவிட்-19 பெருந்தொற்று மட்டுமின்றி இதர தொற்று நோய்களுக்கான தடுப்பூசியை தயாரிக்கும் ஆற்றல் மலேசியாவுக்கு இருப்பதை டத்துஸ்ரீ டாக்டர் அட்ஹாம் பாபா சுட்டிக்காட்டினார். எனவே இவ்வாண்டு இறுதியில் கலரா நோய்க்கான தடுப்பூசியை தயாரிக்கும் பணி வெற்றி அடைவதை அந்த மருத்துவ சோதனையின் வாயிலாக உறுதி செய்யப்படும் என அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். அதேவேளை சரும நோய், போலியோ, டெங்கி உள்ளிட்ட நோய்களுக்கு தடுப்பூசியை தயாரிக்கும் பணியும் முடுக்கிவிடப்படும் என்றார் அவர். எனினும் அந்நோய்களை குணப்படுத்தக்கூடிய தடுப்பூசியை தயாரிக்க கால அவகாசம் தேவைப்படும் என்பதையும் அவர் இவ்வேளையில் மேற்கோள் காட்டினார். குறிப்பிட்ட இலக்குக்கு மட்டும் சென்று வரும் சுற்றுலா திட்டத்தின் கீழ் வான் சேவையின் மூலம் 1520 சுற்றுப்பயணிகள் லங்காவிற்கு பயணமாகினர். மாஸ் நிறுவனத்தின் 4 விமானங்கள், மலிண்டோ நிறுவனத்தின் 1 விமானமும், ஏர் ஏசியா நிறுவனத்தின் 3 விமானங்களும் அதில் அடங்கும் என போக்குவரத்து அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் வி காசியோங் தெரிவித்தார். கோவிட்-19 சுய பரிசோதனையை மேற்கொள்ளும் கருவிகளை சிலர் தங்களுடன் கொண்டு வந்துள்ள நிலையில் மேலும் சிலர் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையங்களில் உள்ள விற்பனை முகப்புகளில் அதனை வாங்கியதையும் அமைச்சர் ஓர் அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டார். அனைத்துலக விமான நிலையங்களில் RTK பரிசோதனையை மேற்கொண்ட சுற்றுப்பயணிகளில் இதுவரை ஒருவர் மட்டுமே கோவிட்-19 தொற்றினால் பாதிக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது. இதர பயணிகளின் பாதுகாப்பு கருதி அவரும் அவருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாக நம்பப்படும் அவரது குடும்ப உறுப்பினர்களும் விமானத்தில் பயணிக்க அனுமதிக்கப்படவில்லை. சுகாதார அமைச்சின் பணியாளர் ஒருவரின் உதவியுடன் RTK பரிசோதனை முறை சுமூகமாக நடைபெற்றதாக டத்துஸ்ரீ டாக்டர் வி சொன்னார். இன்று முதல் தேசிய மீட்சி திட்டத்தின் 4ஆம் கட்டத்திற்குள் நுழைகிறது லங்காவி தீவு. அத்தீவில் உள்ள 90 விழுக்காட்டு மக்கள் 2 மருந்தளவு தடுப்பூசியை நிறைவு செய்துவிட்டதை அடுத்து நோய் எதிர்ப்பாற்றல் கொண்ட சமூக இலக்கை அது எட்டியுள்ளது. இந்த அடைவு நிலையை தொடர்ந்து குறிப்பிட்ட இடத்திற்கு மட்டுமே சென்று வரும் சுற்றுலா திட்டத்தின் கீழ் லங்காவி தீவு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக கெடா மாநில மந்திரி பசார் முகமது சனூசி மட்னோர் தெரிவித்தார். இவ்வாண்டு இறுதிக்குள் சுமார் 4 லட்சம் வரை சுற்றுப்பயணிகள் லங்காவிற்கு பயணிப்பர் என்று இலக்கிடப்பட்டுள்ளது. கெடா லங்காவி அனைத்துலக விமான நிலையத்தில் குறிப்பிட்ட இடத்திற்கு மட்டுமே சென்று வரும் சுற்றுலா திட்டத்தின் கீழ் முதல் வான் பயணத்தை மேற்கொண்டவர்களை மந்திரி பசார் வரவேற்றார். மற்றொரு நிலவரத்தில் உள்நாட்டு சுற்றுப்பயணிகளுக்காக திறக்கப்பட்ட லங்காவி தீவின் குவாலா பெர்லிஸ் ஃபேரி முனையம் பரபரப்பாக காணப்பட்டது. PKPD கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையினால் குவாலகடா ஃபேரி முனையம் மூடப்பட்டதை அடுத்து தற்போது லங்காவி தீவிற்கு குவாலா பெர்லிஸ் ஃபேரி முனையம் வாயிலாக மட்டுமே நுழைய முடியும். காலை மணி 7 தொடக்கம் அந்த ஃபேரி முனையத்தில் மக்கள் கூட்டம் அதிகரிக்க தொடங்கியது என RTM மேற்கொண்ட கண்ணோட்டத்தில் தெரியவந்துள்ளது. ஃபேரி பயணிப்பதற்கு முன்னர் ஒவ்வொருவரும் கோவிட்-19 மருத்துவ பரிசோதனையை கட்டாயம் மேற்கொண்டிருக்க வேண்டும். கோவிட்-19 தொற்று மறுட்டலுக்கு அஞ்சும் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை மழலையர் மையங்களுக்கு அனுப்ப வேண்டியதில்லை. மீண்டும் இயங்க அனுமதிக்கப்பட்டிருக்கும் அம்மையங்களில் பிள்ளைகளின் பாதுகாப்பையும் ஆரோக்கியத்தையும் முன்னிறுத்தி SOP விதிகள் வரையறுக்கப்பட்டிருப்பதை மகளிர் குடும்பம் சமூக மேம்பாட்டு அமைச்சர் டத்துஸ்ரீ ரீனா ஹாரூன் சுட்டிக்காட்டினார். மழலையர் மைய நடத்துனர்கள் மற்றும் பெற்றோர்களின் வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து அம்மையங்கள் மீண்டும் செயல்பட அனுமதிக்கப்பட்டது. அம்மையங்களில் SOP விதிகள் நிறைவாக கடைபிடிக்கப்படுவதை கண்காணிக்கும் நடவடிக்கைகளை சமூக நலத்துறை மற்றும் சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் அவ்வப்போது மேற்கொள்வர். இதற்கு முன்னர் நாட்டில் PKPB நிபந்தனைகளுக்கு உட்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை அமலில் இருந்தபோது மழலையர் மையங்கள் SOP விதிகளுக்கு உட்பட்டு வெற்றிகரமாக நடத்தப்பட்டதாக டத்துஸ்ரீ ரீனா ஹாரூன் கூறினார். கோலாலம்பூரில் சமூக நலம் சார் நிகழ்ச்சியை நிறைவு செய்த பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார்.
தலைநகரில் உள்ள பெரும்பாலான திரையரங்குகள் இன்று செயல்பட தொடங்கின. கோவிட்-19 தொற்று பரவலை தடுக்க தொடர்ந்து SOP விதிகளையும் சுய கட்டுப்பாட்டையும் பின்பற்றுமாறு பொதுமக்களுக்கு நினைவுறுத்தப்படுகிறது. நீண்ட காலமாக செயல்படாமல் இருந்த திரையரங்குகள் மீண்டும் திறக்கப்பட்டது குறித்து வருகையாளர்கள் சிலர் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இன்று மாலை தலைநகரில் உள்ள பிரபல திரையரங்கு ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட கண்ணோட்டத்தில் அது தெரியவந்தது. வழக்கம் போல் அதிகமான வருகையாளர்களை காண முடியவில்லை. இருப்பினும் பொது விடுமுறையில் மக்களை அதிகம் ஈர்க்கும் இடங்களில் ஒன்றாக திரையரங்குகள் தொடர்ந்து விளங்குகின்றன. தடுப்பூசியை நிறைவு செய்தவர்கள் மட்டுமே அரங்குக்குள் நுழையலாம். அதுவும் இட வசதியை பொறுத்து 50 விழுக்காட்டினர் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர். நிர்ணயிக்கப்பட்ட SOP விதிகள் படி முகப்புகளில் சுவைபானங்களையும் தின்பண்டங்களையும் விற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இணையம் வழி அல்லது கியாஸ்க் மூலம் நுழைவு சீட்டுகளை வாங்கும் போது உணவு பானங்கள் விற்கப்படுகின்றன. அதனை தவிர்த்து திரையரங்குகளுக்கு வரும் மக்கள் முகக்கவசம் அணிந்திருப்பதோடு கிருமி நாசினி தெளிக்கும் திரவத்தையும் உடன் கொண்டு வர வேண்டும். ஜோகர் பாரு சீலோங் தவாக்கால் ஆற்று தூய்மை கேட்டு சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட கம்போங் பாரு ஸ்ரீ அமானைச் சேர்ந்த 102 குடியிருப்பாளர்கள் நேற்று இல்லம் திரும்ப அனுமதிக்கப்பட்டனர். 25 குடும்பங்களைச் சேர்ந்த அவர்கள் அனைவரும் நேற்று நண்பகல் தத்தம் வீடுகளுக்கு திரும்பியதாக மாநில தீயணைப்பு மீட்புத்துறையின் 1ஆம் மண்டல தலைவர் உயர் ஆணையர் முகமது தில்மிசி முஸ்தபா தெரிவித்தார். அவர்கள் தற்காலிகமாக தங்கியிருந்த கம்போங் சினாரான் பாரு பொது மண்டபத்தில் கிருமி நாசினி தெளிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அவர் சொன்னார். சம்பந்தப்பட்ட பகுதியில் சுற்றுச்சூழல் துறை தொடர்ந்து நிலைமையை கண்காணிக்கும் என முகமது தில்மிசி சொன்னார். பல்லின மக்களை இணைக்கும் கருவியாக விளையாட்டுத்துறை திகழ்கிறது. இன்று கொண்டாடப்படும் மலேசிய தினத்தில் மலேசியர்களை ஐக்கியப்படுத்துவதில் தேசிய வீரர்களின் தியாகங்களை எண்ணி பெருமிதம் கொள்வதாக இளைஞர் விளையாட்டு அமைச்சர் டத்துஸ்ரீ அஹ்மத் ஃபைசால் அசூமு புகழாரம் சூட்டினார். நாட்டின் காற்பந்து சகாப்தங்களான மறைந்த டத்து மொக்தார் டஹாரி, காலஞ்சென்ற ஆறுமுகம், டத்து வீரா சோச்சின் ஆன் ஆகியோர் விளையாட்டின் மூலம் மக்களிடையே ஒற்றுமையை மேலோங்கச் செய்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். இனம் சமயம் பாராமல் அனைத்து மக்களையும் ஒன்றிணைக்கும் பாலமாக விளையாட்டுத்துறை விளங்குகிறது. என்னதான் வேற்றுமைகள் இருந்தாலும் நாட்டை பிரதிநிதித்து போட்டிகளில் களம் இறங்கும் தேசிய வீரர்களுக்கு மலேசியர் என்ற உணர்வில் மக்கள் தங்களின் ஆதரவை வழங்குகின்றனர். நாட்டில் அந்நிலை தொடர்ந்து நீட்டிக்க அனைத்துலக நிலையில் போட்டியிடக்கூடிய தேசிய வீரர்கள் அதிகளவில் உருவாக்கப்பட வேண்டும் என டத்து ஃபைசால் தமது விருப்பத்தை வெளிப்படுத்தினார். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி. கோவிட்-19 கொள்ளை நோயை ஒன்றிணைந்து வெல்வோம், நம்மை தற்காப்போம், அனைவரையும் பாதுகாப்போம்.